மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க வெள்ளை பூசணிக்காய் போட்டு ஒரு மோர் குழம்புங்க. அது எப்படி செய்யலாம் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வெள்ளை பூசணிக்காய் ஒரு கீத்து தோல் சீவிட்டு நான் கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக அறுத்து வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி பொடியாக அறுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து அரைக்கிறதுக்குங்க. இந்த பொருளெல்லாம் சீரகம் அரை ஸ்பூன், மிளகு ஒரு 10 மிளகு, மல்லி ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகா, 4 பூண்டு பல், இஞ்சி ஒரு துண்டுங்க, சின்ன வெங்காயம் ஒரு 7-8 எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் ஒரு 2 வில்லை. சரிங்களா? அப்புறம் 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, ரெண்டையுமே நான் கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணுங்க. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, கடுகு, கடலப்பருப்பு, வெள்ளுளுந்த பருப்பு, சீரகம் 1/4 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க. மல்லித்தலை, கருவேப்பிலை, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளுங்க. இப்போ நம்ம அரைக்க தேவையான பொருளை மிக்சியில் போட்டுக்கலாங்க. இந்த தேங்காவை போட்டுடலாங்க. அப்புறம் தயிர் ஒரு பெரிய கப்பில் 1 கப் எடுத்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. தயிரை வந்து நம்ம அப்படியே மோர் குழம்புக்கு போட்டால் திரிதிரியாக இருக்குங்க. மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அரைக்கிறத நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த 7-8 சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. தேங்காய் 2 வில்லை, 2 பச்சை மிளகா, 4 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி அதையும் போட்டுக்கலாங்க. காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சீரகம் அரை டீஸ்பூன், 10 மிளகு, மல்லி 1/4 டீஸ்பூன் இதையும் போட்டுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மோர் குழம்பு. அப்புறம் இந்த ஊற வச்சுருக்க 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் துவரம் பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இதை நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம இப்போ குழம்பு தாளிக்கலாங்க. மோர் குழம்பு, வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்புங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டுங்க. அரைக்கும் போதே இது வந்து அவ்வளோ வாசமாக இருக்குங்க. அந்த பச்சை மிளகா, அந்த சீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அவ்வளோ மணமாக இருக்குங்க. சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், அந்த தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன்னு இல்லைங்களா, அதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும் மோர் குழம்பு. கொஞ்சம் எண்ணெய் காயிட்டுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இந்த கடுகு, வெள்ளுளுந்த பருப்பு, கடலப்பருப்பு, சீரகம் இது போட்டுக்கலாங்க. பாருங்கள், பொரியுதுங்க. நல்லா பொரியுதுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாங்க. வெங்காயம் போட்டுட்டு ஒரு வணக்கலாங்க. அப்படியே தக்காளி போட்டுடலாங்க. கருவேப்பிலை போட்டுடலாங்க. மல்லித்தலை நம்ம கடைசியில் போட்டுக்கலாங்க. இது அப்படியே நல்லா கொஞ்சம் வணங்கட்டுங்க. இதுக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க, வெங்காயம் வணங்கிறதுக்கு. மோர் குழம்பு அவ்வளோ எம்மியாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஏற்கனவே நான் மெதுவடை மோர் குழம்பு என்னோடய சேனலில் போட்டிருக்கேங்க. புளிக்குழம்பு போட்டிருக்கேன், மொச்சக்குழம்பு போட்டிருக்கேன், மட்டன் குழம்பு போட்டிருக்கேன், சிக்கன் குழம்பு, பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேங்க. எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். இப்போ தீபாவளி ஃபெஸ்டெல்லாம் வந்துட்டு நான் ஆரஞ்சு பழம் முறுக்கு, மாதுளம் பழம் முறுக்கு, பிஸ்தா பர்பி இதெல்லாம் நான் இப்போ போட்டிருக்கேங்க. சரிங்களா? இப்போ கேரட் பூந்தி நான் போட போகிறேங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் தீபாவளி ஸ்பெஷலாக அதெல்லாம் செஞ்சுருக்கேங்க. நீங்கள் அதெல்லாம் பாருங்கள், என் சேனலில் இருக்குங்க. சரிங்களா? இது நல்லா வணங்கட்டுங்க. இதில் அப்படியே நம்ம வெள்ளை பூசணிக்காய் போட்டுடலாங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்களோட ஆதரவு எனக்கு வேணுங்க. கடைசி வரைக்கும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் அந்த ரெசிபி நான் போடுறேங்க உங்களுக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணாங்க, இந்த மஞ்சத்தூள் இருக்குது இல்லைங்களா, அந்த மஞ்சத்தூள் அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த காய் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி காய் வேகட்டுங்க. அவ்வளோதாங்க. காய் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த காய் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது அப்படியே வேகட்டுங்க. வெந்தது நம்ம பார்க்கலாங்க. அதை இப்போ என்ன பண்ணலாங்க, இப்போ அது வெந்துட்டுருக்கட்டுங்க. இப்போ இதை அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தயிர் வந்து நல்லா மிக்சியில் போட்டு கட்டி இல்லாமல் நான் அடித்து வச்சுருக்கேங்க. இதில் வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, இதை அப்படியே ஊற்றிக்கலாங்க.
மிக்சியை கழுவிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. மோர் குழம்புல வடை போட்டு கூட வைக்கலாங்க. ஒரு நாளைக்கு நான் வடை போட்டு மோர் குழம்பு வைக்கிறேங்க. மெது வடை போட்டு வச்சுட்டேங்க. வடை போட்டு ஒரு நாளைக்கு நான் மோர் குழம்பு வைக்கிறேங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. அப்புறம் உப்பு போட்டுக்கலாங்க. பெருங்காயம் கொஞ்சம், அதே தாளிக்கும் போதும் போடலாங்க, இப்படியும் போட்டுக்கலாங்க. நல்லா இதை கலக்கிக்கலாங்க. காய் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஊற்றலாங்க. சரிங்களா? வெந்தது நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய்க்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இதுக்களவாக நான் உப்பு போட்டுட்டேங்க. இப்போ இந்த காய்க்கு மட்டும் அப்போ தான் உப்பு பிடிக்குங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. அது பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க காய். கொஞ்சம் வெந்த உடனே அப்புறம் நம்ம இந்த கலக்கி வச்சதை நம்ம எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை பூசணிக்காயெல்லாம் நல்லா கரெக்டாக வெந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம், எல்லாம் கலக்கி வச்சோம் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து இப்படியே ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். இனி இது ஒரு கொதி வரணுங்க. கொதிக்கிட்டு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றி கழுவி போட்டுக்கலாங்க. அந்த கிண்ணத்தில் இருக்குது இல்லைங்களா. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குங்க. இது நல்லா கொதி வரும்போது அப்படியே நிறுத்திடணுங்க அடுப்பை. மோர் குழம்பு செமையாக இருக்குங்க. நல்லா இப்படி தாங்க, இது இப்படியெல்லாம் சாமானமெல்லாம் போட்டு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சீரகம், குருமிளகு, பச்சை மிளகா, தேங்காய், துவரம்பருப்பு, பச்சரிசி இத்தனையும் போட்டு அரைச்சிட்டு இந்த தயிரில், புளிப்பில்லாத தயிருங்க, புளிச்ச தயிரில் பண்ணோம்னா அந்த மோர் குழம்பு வேஸ்ட்டுங்க, நல்லாவே இருக்காதுங்க. இப்படி தாங்க பண்ணணும். சரிங்களா? இது அப்படியே வேகட்டுங்க, மூடி வைக்கலாம். கொஞ்சம் இனி நுரக்கட்டுட்டுங்க. புளிப்பில்லாத இதில் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக பாருங்கள், நுரக்கட்டி கரெக்டாக கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. மோர் குழம்பு ரெடி ஆகுது. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. லைட்டாக 2 கொதி கொதித்த உடனே நம்ம மோர் குழம்பு ஆஃப் பண்ணிடணுங்க. பாருங்கள், செமையாக இருக்குங்க. இந்த மஞ்சத்தூள் இந்த லைட்டாக போடணுங்க. ரொம்ப மஞ்சத்தூள் போட்டால் டார்க் ஆகிருங்க, மோர் குழம்பு நல்லா இருக்காதுங்க. அப்புறம் ஒரு எகிரி அடிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்படி லைட் கலராக தாங்க இருக்கணும். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி டேஸ்ட் பண்ணலாங்க. லைட்டாக இன்னும் ஒரே ஒரு லைட்டாக ஒரு கொதிச்சா போதுங்க. பாருங்கள், கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா தயிர் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. நம்ம காயை ஆல்ரெடி வேக வச்சுட்டோம் இல்லைங்களா, லைட் அப்படி கொதிச்ச உடனே நிறுத்திடணுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. கிண்ணத்தில் ஊற்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மல்லித்தலை கடைசியில் தான் போடணுங்க. இறக்க போகும்போது போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இங்கே பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். மல்லித்தலை லைட்டாக போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். காரம், அந்த தயிரோட லைட்டாக புளிப்பு, ரொம்ப புளிப்பெல்லாம் இல்லைங்க. நான் அப்படி புளிக்காத கொஞ்சம் லைட்டாக கரெக்டாக பெரையாகி கரெக்டாக இருந்ததுங்க. தயிரோட இது சீரகம், வெங்காயம், பூண்டோட மனம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இதேமாரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.